ரூம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதாவது கூட அன்பேவாக்காக போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏசி ரூமே கிடையாது. ஏதோ ஒரு செட்டில் இருக்கவங்க கூட இங்கே வந்து குசலம் விசாரிச்சுட்டு போவாங்க. என்ன தம்பி விழுந்துட்டீங்களாமே, என்ன ஆச்சு? ஆமாம், நான் இங்கே கொஞ்சம் ஓங்கி அடிச்சிட்டாங்க, ஐயோ பார்த்துக்கங்க முகம்தானே அப்படின்னு சொல்லி பழைய ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருவேளை லேடிஸ் எங்களை மாதிரி ரொம்ப பேசாமல் இருக்கலாமே தவிர டெஃபினட்டாக வந்து இன்றளவு மோகன் பாபு, சிரஞ்சீவி சார் அண்ட் அந்தளவுக்கு அவருடைய தன்னுடைய என்ன சொல்கிறது பழக்க வழக்கத்தையும் அவர் கரெக்ட் பண்ணிட்டு எல்லா ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து ரஜினி சார் படம் எடுத்து நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசரும் கிடையாது. நான் நிஜமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்டு இன்னொன்று இருக்குது, ரஜினி சார் முந்திலாம் வந்து எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ஷேர். நான் சொன்னேன் நைட்டு பூரா தூங்கலம்மா, அப்படி அழுதுருக்கேன் நான். படம் ரொம்ப மனசை தொட்டுடுச்சு. ஓடுமா ஓடுமான்னு கேட்டார். கண்டிப்பாக ஓடணும், பிகாஸ் இது வந்து லேடி சென்டிமெண்ட் உள்ள படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நைட் ஷோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கலரே மாறி போச்சு. மாறி போய் தேட்டர்லேயே மல்லிப்பூ வாசனை, எல்லா பெண்கள் மல்லிப்பூ. அப்போ இந்த மாதிரி யூடியூப், சோஷியல் மீடியா கிடையாது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ரஜினி சாருக்கு வந்து இன்றளவும் அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை யாருமே எடுக்க முடியலன்னா அது என்ன சார் அப்படி ஒரு ஜாதகம், ஒரு ரேர் ஜாதகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஒரு பக்கம் வந்து நல்ல படங்களை சூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு 50 வருஷமாக ஒருத்தர் வந்து நிலச்சி நிற்கணுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஆர்டினரி இதே கிடையாது. அண்ட் அந்தளவுக்கு அவருடைய தன்னுடைய என்ன சொல்கிறது பழக்க வழக்கத்தையும் அவர் கரெக்ட் பண்ணிட்டு எல்லா ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து ரஜினி சார் படம் எடுத்து நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசரும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்கள கூப்பிட்டு மொத பணத்தை திருப்பி கொடுத்தது வந்து ரஜினி சார் தான். அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஹீரோவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு இவர் தான் பண்ணார். கூப்பிட்டு வந்து படம் லாஸா, சரிப்பா எவ்வளோப்பா லாஸு, சரி நான் இவ்வளோ வாங்கினேன், அதில் ஒரு பங்கை திருப்பி கொடுத்துட்றேன். அந்த மனசு யாருக்குங்க வரும்? யாருக்குமே வரல. ஸோ அது வந்து நான் நிஜமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்டு இன்னொன்று இருக்குது, ரஜினி சார் முந்திலாம் வந்து எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாருன்னா ₹1 தான் முதல்ல வாங்குவார். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு காசு வேண்டாம், முடிச்சுட்டு அந்த படம் வியாபாரம் ஆகும்போது தான் தன் காசை வாங்குவார். அப்போது அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ஒரு பேர்டன் குறையுது. கண்டிப்பாக சீனிக்கு அவர் 50 கோடி வாங்குறாரா, 100 கோடி வாங்குறாரா, அதெல்லாம் வேறு விஷயம். அது எதுவாக இருந்தாலும் அந்த பணம் முதல்ல ப்ரொடியூசர் போய் வட்டிக்கு வாங்க வேண்டாம் இல்லை, அந்த பணம் குறையுது இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் எவ்வளோ ப்ரொடியூசருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு அற்புதமான படங்கள். இன்ஃபேக்ட் அந்த 6லேருந்து 60 வரை படம் பார்த்துட்டு நான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி அழுதுருக்கேன் அந்த தேட்டரில் நான். அதுக்கப்புறம் வந்து நான் அவருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அப்போ வந்து இந்த பிஆர்ஓஸ் இப்போ மேனேஜர்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் வீட்டுக்கு லைன் போட்டால் அவர்கிட்ட இப்போ டைரக்ட் தான். ஸோ லைன் போட்டால் பேச முடியும். ஸோ பேசி அப்போ ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் சார் அவர்கிட்ட, ஜெயராமனுக்கு சொல்லி பேசணும் ஜெயான்னு சொல்லி கேட்டோடனே அவரை கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னேன் நைட்டு பூரா தூங்கலம்மா, அப்படி அழுதுருக்கேன் நான். படம் ரொம்ப மனசை தொட்டுடுச்சு. ஓடுமா ஓடுமான்னு கேட்டார். கண்டிப்பாக ஓடணும், பிகாஸ் இது வந்து லேடி சென்டிமெண்ட் உள்ள படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு, அற்புதமான படம். கண்டிப்பாக அந்த சில படங்கள் வந்து அவர் துணிஞ்ச ராகவேந்தர் பண்ணார், துணிஞ்ச 6லேருந்து 60 வரை பண்ணார். இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத காவியங்களாக இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த 6லேருந்து 60 வரை படத்தை பற்றி நீங்கள் சொன்ன நினைவுக்காக நான் அப்சர்வ் பண்ண வச்சுருப்பேன். ஏன்னா அந்த படத்துக்கு முந்தைய படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு மேல் ஆடியன்ஸ் தான் அவருக்கு ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. ரஜினிகாந்த் என்ற நடிகருக்கு ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸுக்கு கிரியேட் ஆச்சுன்னா அது இந்த படம் தான். கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாரு. அந்த படத்துலேருந்து கொஞ்சம் வந்து கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கெல்லாம் அவர் மேலே ஆசை வந்துடுறான். அதுக்கு முன்னாடி எல்லா யங்காக இருந்த லேடிஸ் அவ்வளோ பேருக்கும் அவருடைய ஸ்டைலு எல்லாரும் அந்த மாதிரி யாரோ ஒரு பையன் இருந்தால் ரஜினி மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்போவும் ஆணும் பெண்ணு இருந்தாங்க. பட் மேரிட் விமென்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குடும்பத்தோடு உள்ள இருந்தாங்க. நான் இதை வச்சு அந்த பாயிண்ட் சொன்னேன்னா, இது மிட்லேண்ட் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெயபிரதா மாதிரி இப்போ மிட்லேண்ட் தேட்டர் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு டே மேட்னி ஷோ நான் வந்து கரண்ட் புக்கிங்கில் தான் போய் டிக்கெட் வாங்கி நான் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, படம் ஆரம்பிக்கு முன்னாடி ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் கரண்ட் புக்கிங்கில் கிடைச்சது டிக்கெட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. நைட் ஷோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கலரே மாறி போச்சு. மாறி போய் தேட்டர்லேயே மல்லிப்பூ வாசனை, எல்லா பெண்கள் மல்லிப்பூ. அப்போ இந்த மாதிரி யூடியூப், சோஷியல் மீடியா கிடையாது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூலாம் கிடையாது, ஒன்லி பிரிண்ட்டு தான். அதே சமயத்தில் பிரிண்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை விமர்சனம் வரணும்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் ப்ரெஷ் ஷோ போட்டால் தான்
அந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அன்னைக்கு விமர்சனமே வரும், இல்லைன்னா 1 வீக் தள்ளி போயிடும். அப்படி ஒரு பேஜுக்கான அலாட்மெண்ட்ஸ் ஒன்று இருந்தது காலகட்டங்கள். அது அந்த கட்டத்திலேயே ஒரு மவுத் டாக்கு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு கொண்டு போனது இந்த படம். அப்படி ஒரு லேடிஸ் க்ரௌடு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப். பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதை மறக்கவே முடியாத ஒரு படம் எனக்கு அது. நான் இப்போ கூட நான் கொஞ்சம் எனக்கு கேப் இருந்ததுன்னா நான் பழைய படம் தாங்க பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் நமக்கு அந்த நெஞ்சில் அதோடைய ஒரு தாக்கம் இருக்குது, பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. இப்போ புது படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து மாதம் ஒரு நாள் வந்து ப்ரிசனில் வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கேன். நான் அங்கே வந்து நிறைய பேர் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ப்பா இந்த கொலை நீ ஏன் பண்ண, இல்லை ஏன் இதை செஞ்சேன்னா சினிமா பார்த்து தான் எனக்கு அது தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சினிமாவில் இப்போ போக போக வந்து ஏன்னா இப்போ ஹிந்தியில் கூட அனிமலுங்கிற படம் பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் ரூம்லேயே சுடுறதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப சினிமாவில் அதிகமாக, ஆனால் நல்லா ஓடுது, நல்லா கலெக்ட் பண்ணுது, 700 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ பேசுகிறதுக்கு ரைட்டு கிடையாது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இந்த வயலன்ஸை குறைச்சி கொஞ்சம் நல்ல படங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணணும். நிச்சயமா நீங்கள் சொன்ன அதுக்கு உண்மையில் நான் ரொம்ப உடன்படுறேன். என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட பார்த்தேன், எப்படி பண்ணி இன்னும் அவ்வளோ எங்காவே இருக்கீங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எல்லாம் இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் 2024 வாழ்ந்துட்டுருக்கீங்க, நான் 80ஸ்லேயே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 80ஸ்ல நான் எப்படி இருந்தேன்னா அதே தான் இன்றைக்கும் நான் வந்து இருக்கேன். ஏன்னா என் மனசு இன்னும் 80ஸாகவே இருக்குது. நான் 24க்கே வரல. அழகாக சொன்னீங்க. இல்லை உண்மையில் சொல்ல போனால் நீங்கள் போன வாரம் நடந்த விஷயங்கள் நமக்கு நினைவில் இருக்காது, போன மாதம் நடந்து சுத்தமாக நினைவு. கண்டிப்பாக நேற்று கட்டின புடவை ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த பீரியடுக்கு வரைக்கும் நடந்தது, அதாவது இந்த சோ கால்ட் சோஷியல் மீடியா இதெல்லாம் வளர்ச்சிக்கு முந்தைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப மெமரபிளாகவே இருந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பாருங்க, ட்ரெயினில் போவோம் அப்போல்லாம் பிளேன் நடிகை, அதாவது ஒரு கலை நிகழ்ச்சின்னா ட்ரெயின் ஃபுல் ட்ரெயின் அந்த இது புக் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாகேஷ் சார், ரஜினி சார், கமலஹாசன் அவர்கள், நான், ஸ்ரீதேவி, இன்னும் யார் யார், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, அப்படி ஒரு ஃபுல் கேங்கே அதில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும். எல்லார் வீட்டில் இருந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தோசை, இட்லி, பொடி, சட்னின்னு அட்டகாசமாக இருக்கும். அதில் சோ சார் வந்து பயங்கரமாக கலாய்ப்பார் எல்லாரையும். அவர் ஒரு கேமரா வச்சுட்டு இந்த கேமராவில் அப்படின்ட்டு எல்லா லேடிஸையும் வந்து, அதாவது லேடிஸோட எக்ஸ்ரே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப வம்பிழுப்பார். ஸோ அது நிஜமாக நம்பி எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். நிஜம் சொல்கிறாரா பொய் சொல்கிறார், அந்த கேமரா அப்படியே சுட்டு யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துருங்க, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நார்மல் கேமரா, பட் எங்களெல்லாம் அப்செட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. ரொம்ப ஜாலியான ஒரு டைம். நீங்கள் அவ்வளோ அழியர் கூட இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது 90ஸ்க்கே அதாவது அந்த பாண்டியன் படத்துலேருந்து ஊட்டியில் ஷூட்டிங் இருந்தது. சென்னை டு கோயம்புத்தூர் வரைக்கும் தலைவர், குஷ் மேடம் எல்லாம் வந்து அது சேரன் எக்ஸ்பிரஸில் தான், ஏசி கோச்சில் தான் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு அங்கேருந்து காரில் போவாங்க ஊட்டிக்கு, அப்படி தான் இருந்தது. இப்போ தானே உடனே கோயம்புத்தூர்னா ஃப்ளைட்டுன்னு எல்லாருக்கும் ஆகிப்போச்சு. தனி ஃப்ளைட் கூட ஆகிப்போச்சு இல்லைங்களா, இப்போ ப்ரைவேட் ஜெட் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த கொரோனாவில் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய, அதாவது சாரு அதே மாதிரி ரஜினி சார் மாதிரியே அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இப்போ ப்ரைவேட் ஜெட்டில் தான் போகிறாங்க. ஆர்டிஸ்ட் கூட நிறைய. இல்லை அது இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் தான் மேடம் ப்ரைவேட் ஜெட்டுன்றதை. தலைவர் இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போ நீ நிறைய ஃபோட்டோஸ் ரீசெண்டாக கூட வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஹைதராபாத்லேருந்து வந்தது, விஜயவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரோ சீட்டில் உட்காந்துட்டு வந்திருக்காரு, ஒன்று வந்து நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் இன்னும் அந்த சிம்பிளாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காரு. என்ன உள்ள நிறைய வந்து ஃபோட்டோ எடுத்து தொல்லை பண்ணுவாங்க, அது ஒன்று தான். பட் அது வந்து அது ஆடியன்ஸ் அந்த அன்பை என்ன செய்ய முடியும் இல்லைங்களா. அவருக்கு அவரும் நின்று பொறுமையாக எல்லாருக்கும் சந்தோஷமாக போஸ்ட் பண்ணிட்டு பைலட்டில் ஆரம்பித்து ஏரோஸ்டஸ்லேருந்து எல்லாரும் கிரவுண்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எடுக்கிறாங்க. இஸ் எ லெஜண்ட் சார், இஸ் எ லெஜண்ட். ஸோ கண்டிப்பாக அவர் கூட ஒரு ஃபோட்டோ வேணும்னு ஆசைப்படுறதுல ஏங்க முகேஷ் அம்பானியே ஆசைப்படுறாரு, அப்புறம் நம்மெல்லாம் என்னங்க விடுங்க. அவரே கூப்பிட்டு வந்து எதுக்கு கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு போய் நின்று ஒரு அந்த மாதிரி இஸ் பிகம் ஒரு இஸ் நாட் ஜஸ்ட் he is actually Indian actor. He is not இந்த ஆக்டர் கிடையாது, தமிழ்நாடோட ஆக்டர் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்கும் போது டெல்லியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் சேர்ந்து அவரோட சுற்றி நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு ஒரு நல்ல கேப்ஷன் கொடுத்தாங்க. அந்த லைனில் நான் மறந்துடு, அதாவது கேமராக்கு இவரோட காம்பினேஷன் தேவைப்பட்டுச்சு, அதான் மொத்த கேமரா இணைந்து ஒரு கேமராவுக்கு கிளிக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அருமையான ஒரு கேப்ஷன் இங்கிலீஷ் கொடுத்தா. நான் மறந்துட்டேன் நல்ல லைனு. ஆனால் அவ்வளோ ஒரு குடுப்பினான ஒரு ஸ்னாப். இல்லை எல்லாருக்குமே அந்த அவரை பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், தான் வீட்டில் அதை வச்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே உண்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட அன்பை வந்து நான் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர்கிட்ட தாங்க பார்த்தேன். இப்போ வந்து எஸ் விஜய் வந்து நிறைய ரீச் ஆகிறாரு, பட் டெஃபினட்டாக வந்து ரஜினி சாருங்கிறது ஒரு சகாப்தம், அதில் டவுட்டே கிடையாது. இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதை வந்து நெடுநாள் வரைக்கும் அது அப்படியே அது இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக.
ஓகே மேடம், உங்கள் பொண்ணான நேரத்தில் எங்களோட நேரத்தை ஒதுக்கி இப்படி உங்கள் நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணதுக்காக இங்கே V4 மீடியா சார்பில் உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி. ரஜினி சாரை பற்றி பேசணுன்னா கல்கண்டு சாப்பிட்ற மாதிரி, அதனால் அது வந்து பொண்ணான நேரம்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிகாஸ் ஜென்யூனாகவே நம்ம லைஃப்பில் நிறைய பேரை சந்திக்கிறோம். சில பேர் தான் வந்து ஒரு ஜென்யூனாக நம்ம கூட பழகி அவங்கள வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, அடிக்கடி சந்திக்கல, அதனால் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த கடந்து வந்த பாதையில் அவர் கூட பழகும்போது சிம்பிள்சிட்டி என்னன்னு, இப்போ நான் சில பேர் ஒவ்வொரு தடவையும் நான் என்னுடைய டிவிலையும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்று நான் கற்றுக்கிட்டு வரேன்னு சொல்லி. அப்படி நான் ரஜினி சார்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து யதார்த்தம், எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருக்கணும், நம்ம பணக்காரனா ஏழையா அப்படிங்கிறத விட்டுட்டு யார் எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல ஸ்மைல், ஒரு நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, இது அவங்க மனசை எவ்வளோ குளுமைப்படுத்துது அப்படிங்கிறத நான் ரஜினி சார் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய சாதிக்கணும். லவ் யூ லாட், டேக் கேர். தேங்க்யூ மேடம். அவரை பற்றி சொன்ன வந்து அந்த புரிதலில் இதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட், மெயினான பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் இது. நீங்கள் உங்கள் சார்பில் சொன்னதில் எனக்கு கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ சார். நன்றி.